உங்கள் கனவு திரைப்படம் எந்த மாதிரியான கதை அம்சம் கொண்டதுன்னு ராமராஜன் கேட்டிருக்காங்க. கனவு திரைப்படம் தான் எடுத்த எல்லா படமே கனவு திரைப்படம் தான். ஏன்னா பெரிய பெருமெல்லாம் நான் எழுதும்போதே எப்படியாவது எடுத்துடணுண்டா அப்படின்னு நினச்சேன். அப்போ பார்த்தா கர்ணன் இதை மட்டும் எடுத்துட்டா போதும்டா அப்படின்னு நினச்சேன். அப்போ மாமன்னன் கதை கிடச்சிச்சு. சரி இதை மட்டும் எடுத்தோம்னா நம்ம நிம்மதியாக இல்லாமல் இந்த கதையை மட்டும் எப்படியாவது நமக்கு வாய்ப்பு கிடச்சி எடுத்துவேன். இப்படியே தான் பைசன் வரைக்கும் வந்திருக்கேன். எனக்கு அடுத்தப்புறம் எடுக்க போகிற படமும் என்னோடய கனவு படமாக தான் இருக்கும். கனவு அப்படிங்கிறது நமக்குள்ளே சொல்லியே ஆக வேண்டிய தோணுள்ள எமோஷனல், அதுதான் என்னோட கனவுன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவை தவிர்த்து உங்களோட ரோல் மாடல் யாருன்னு ராமராஜன் கேட்டிருக்காங்க. ரைட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. சினிமாவில் நான் அப்படி யாரையும் பெருசாக எடுத்துக்கல. சினிமாவில் ரோல் மாடல் நான் ரைட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. தோழர் ரஞ்சித்தையும் உங்களையும் ஒப்பிட்டு சமூக வலைத்தளங்களில் நடக்கிற விவாதங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்கன்னு ராமராஜன் கேட்டிருக்காங்க. விவாதங்கள் அவசியமானதை எடுத்துக்கிறேன். விவாதங்கள் நடக்கும்போது தான் விவாதங்கள் ரொம்ப ஆரோக்கியமானது. அது பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன வேணால் அது விட்டு போட்டோம். பட் அந்த விவாதத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்கிற ஒரு நாகரிக சமூகம் வந்திருக்குன்னு நம்புகிறோம். அதனால் விவாதங்கள் நடக்கும்போது நாம் விவாதங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிற எந்த ரைட்ஸும் யாருக்கும் கிடையாது. அந்த விவாதங்களை ஆரோக்கியமாக தான் எடுத்துக்கணும்னா அது சவாலாக எடுத்துக்கிட்டு அந்த விவாதத்தின் பக்கத்தை நம் பக்கம் திருப்புவதற்கு, அந்த விவாதத்தின் நேர்மையாக அதில் விவாதிக்கிற மக்கள் நமக்கு ஆதரவாக மாற்றுவதற்குமான வேலையை செஞ்சுட்டே இருக்குன்னு ஆசைப்படுறேன். வலைத்தளங்கள் சிலர் தமிழ் சினிமாவில் மாரி செல்வராஜுக்கு முன் மாரி செல்வராஜுக்கு பின் அப்படின்னு பதிவு போட்டுட்டு இருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு காமராஜ் கேட்டிருக்காங்க. மாரி செல்வராஜுக்கு முன் மாரி செல்வராஜுக்கு பின்னம்னா, மாரி செல்வராஜ் முன் மாரி செல்வராஜ் படம் எடுக்கல, மாரி செல்வராஜுக்கு பின் யாராவது நல்ல படம் எடுப்பாங்க, அவ்வளோதான். அப்படி அதான் சொல்கிற மாதிரி நிலையானதுன்னு இங்கே எதுவுமே கிடையாது. இவருக்கு முன் இவருக்கு பின் அப்படிங்கிறது அது ஒரு கடவுள் தன்மை. அதை எதுக்கிறது தான் நம்மளோட வேலை. இவருக்கு பின் இவருக்கு முன்னுங்கிறதுலாம் அது இனிமேல் எடுபடாது. வராங்க, படம் எடுக்கிறாங்க, போகிறாங்க. இங்கே யாருமே நிலையானவங்களாக இருக்கணும், அவங்க தான் அவங்கள நம்ம என்ன சொல்கிறது, அவங்கள மீறவே முடியாது, அவங்கள ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பான விஷயமாக நான் பார்க்குறேன். எனக்கு முன்னாடியும் சிறந்த இயக்குநர்கள் இருந்திருக்காங்க, எனக்கு பின்னாடியும் என்னை விட சிறந்த இயக்குநர்கள் வருவாங்க. அது வந்தால் தான் அந்த சமூகம் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். பாகுபலி, காந்தாரா போன்ற படங்களை உங்களுக்கு எடுக்க விருப்பம் உண்டா? ஆமானா எதை பற்றின்னு மதன்குமார் கேட்டிருக்காங்க. நான் அந்த மாதிரி அவ்வளோ செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அப்படியான கதையும் நோக்கமும் எனக்கு அமையணும். அப்படி அமையும் போது அப்படி ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு வந்துச்சுன்னா எடுப்பேன். அனைத்து சாதியிலும் வறுமை காரணமாக நசுக்கப்படுகின்ற எளிய மக்களுடைய வழிகளை மாரி செல்வராஜ் சார் ஒரு திரைப்படமாக எடுப்பாரா? நீங்கள் நான் படம் பண்ணுறதுனால நீங்கள் என்னை வச்சு மட்டுமே பார்த்தீங்கன்னா நான் இவங்களுக்காகவே பேசுகிற மாதிரி தெரியும். அது எல்லாருக்குமான கதையாக நீங்கள் பார்த்து பழகணும் முதல்ல. அப்படி தான் சினிமா இருந்திருக்கு, அப்படி தான் படைப்பு இருந்திருக்கு. நான் யாருன்னு தெரிஞ்சதுனாலே நீங்கள் அது முழுக்க என்னோடய வீட்டுக்குள்ளே வர கதை மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஒரு கதை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச மனிதர்களை வச்சு நிகழ்த்துவாங்க. அது எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த கதை பொருந்தும். ஒரு காதலுங்கிறது எல்லாத்துக்கும் எப்படி பொருந்ததோ, ஒரு வலிங்கிறது எல்லாத்துக்கும் எப்படி பொருந்ததோ, ஒரு எமோஷ்னல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்போது நான் எடுத்த படங்கள் நீங்கள் என்னையை வச்சு மதிப்பிட்டிங்கன்னா என் வீட்டில் நடக்கக்கூடிய கதை. அதை ஒரு படைப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் அதே மாதிரி ஒவ்வொரு வீடுகளும் நடக்கக்கூடிய கதை. அப்படி பார்த்து பழகுங்க. தமிழர்களுக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்கிறீங்க, அது என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமான்னு சிவகுமார் கேட்டிருக்காங்க. நான் நம்புறது மனிதர்களுக்கு ஒரு குணம் உண்டு. அது எல்லா உயிர்களையும் விட மேலான பகுத்தறிவு பெற்றது. ஒரு சமூகம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அமைய முடியுமா? இதற்கு முன்னாடி அப்படி இருந்துச்சா, இனி வருமானு சிவகுமார் கேட்டிருக்காங்க. மேடு பள்ளம் இல்லாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம வேலை, நம்ம வந்த நோக்கம் இந்த மேடு பள்ளத்தை சமன்படுத்திக்கிட்டே போக வேண்டியதான். அது சமன்படுத்தி முடிக்கலாம்னா கணக்கு கிடையாது. நம்ம வேறு எதுக்கு வந்திருக்கோம் நம்ம புரியல. எனக்கு ரொம்ப சாப்பிட்டு தூங்குறதுக்காக வந்திருக்கோம். இருக்கிற பிரச்சனைகளை பேசி சரி பண்ண முயற்சி பண்ணிகிட்டே போவோம். அது என்றைக்கு சரியாகனாலும் பரவாயில்ல, அதை சரி பண்ண தான் நமக்கு பெரிய நோக்கமாக வச்சு வேலை பார்த்துட்டே இருப்போம். ஜாதி வேற்றுமைகளை காட்டாமல் பொதுவாக படங்களை டைரக்ட் பண்ண முடியாதான்னு ஐலா கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே ஜாதியை மட்டும்தான் பார்க்குறீங்க. அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய லேயர்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய லேயர்ஸை பார்க்கணும். நீங்கள் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே படம் பார்த்தீங்கன்னா, இப்போ அதைத்தான் முன் வைக்கிறான்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது இன்றைக்கி உள்ள சோசியல் மீடியாவோட பவர் என்னோடய வீடு, என்னோடய வீட்டோட அட்ரஸ், என் அடுப்பங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிடுச்சு. என்னோடய ரேஷன் கார்டு உட்பட எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அதனால் நீங்கள் முழுக்க மாரி செல்வராஜ் படம் எடுத்தால் நான் அந்த அடக்குமுறைக்கு உள்ளான பையன் அப்படிங்கிறனால உங்களுக்கு அப்படி தோணிகிட்டே இருக்குது. எங்கிட்ட இவ்வளோ எதிர்பார்க்குற நீங்கள், எங்கிட்ட இவ்வளோ என்னோடய கிராஃப்டில் மற்ற படங்களையும் பார்க்க ஆசைப்படுகிற நீங்கள், அதே மாதிரி மற்ற இயக்குநர்கள்ட்டையும் மிகப்பெரிய இயக்குநர்கள்ட்டையும் நீங்கள் அவங்க கிராஃப்டில் என்னையும் நான் எடுக்கிற படங்களை அவங்க எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகும் எனக்கு. நீங்கள் சினிமாவுக்கு வரலனா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கார்த்திக் கேட்டிருக்காங்க. லாயர் அட்வொகேட்டாக இருந்திருப்பேன். அட்வொகேட் தான் படிச்சுட்டு ஓடி வந்தேன்.
பாதியில் ஓடி வந்துட்டேன் விட்டுட்டு. கண்டிப்பாக சினிமாவுக்கு வரலன்னா நான் ரொம்ப லாயராக இருப்பேன். இப்போ சினிமாவில் பேசுகிறத கோர்ட்டில் பேசிகிட்டு இருந்தேன். இளையராஜா இசையில் நீங்கள் எப்போ படம் பண்ணுவீங்கன்னு சரவணன் கேட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய கனவு சார். என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு ஒரு கதை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தைரியம் வரணும். ஒரு ஒரு ரொம்ப நம்ம நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பேரழகிய ஒரு பெரும் ஒரு அழகான பெண் நம்ம காதலிக்கும் போது நமக்கு ஒரு தயக்கம் வரும்ல. சொல்லவே வேண்டாம் அந்த லவ்வை, அப்படியே போயிடுவோம். நம்ம சொன்னோம்னா நம்ம சொன்னால் இங்கேயே அது ஃபெயிலியர் ஆகிடும் தோணுங்களா, அந்த மாதிரி சொல்லாமலே அலைவோம்ல. அது மாதிரி இளையராஜா சார் முன்னாடி படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய காதல் அது. பட் ஆனால் அதுக்கான ஒரு மனநிலை வாய்க்கணும்னு நினைக்கிறேன் நான். இப்படியாப்பட்ட படம் இப்படியாப்பட்ட அந்த பரபரப்பான மனநிலையில், இந்த ஆதங்கமான மனநிலையில் போய் அவர்கிட்ட போய் வேலை பார்க்குறது சரியாக இருக்குமா எனக்கு தெரியல. அப்படி ஒரு களம், அப்படி ஒரு அமைதியான களம் கிடைக்கும்போது, அப்படி ஒரு அவர் விரும்புகிற மாதிரி ஒரு அமைதி கிடைக்கும்போது அவர்கிட்ட கண்டிப்பாக போய் வேலை பார்ப்பேன். அரசியல் ஆர்வம் உண்டான்னு சச்சின் கேட்டிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நான் அரசியலில் தான் இருக்கேன். என்னோடய படங்கள் முழுக்க அரசியலில் தான் இருக்குது. நான் அரசியல் இல்லாமல் ஒரு நாள் கூட நான் இருந்தது கிடையாது. அரசியலில் தான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன், அரசியலில் தான் பேசுகிறேன், அரசியலை பற்றி தான் யோசிக்கிறேன். அரசியலுங்கிறது மனிதனோட மிக முக்கியமான ஒரு பார்வை. அரசியலற்ற எதுவுமே இங்கே நிரந்தரமானது கிடையாது. எல்லாத்துக்கும் அரசியல் தேவை. நீங்கள் கேட்குற வாக்கு அரசியல், ஓட்டு அரசியல், எலெக்ஷன் நிற்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. உங்களோட அதிகபட்ச ஆசை என்னன்னு சிவா கேட்டிருக்காங்க. அதிகபட்ச ஆசை விவாதங்கள், முரண்கள் எவ்வளோ பெரிய முரணாக இருந்தாலும் அது ரொம்ப நேர்மையான பண்பட்ட வார்த்தைகளால் நிகழ்ந்தால் அந்த சமூகம் பயங்கரமாக மாறும் நம்புகிறேன். நீங்கள் விவாதத்தை நிறுத்துங்க, என் கருத்தை ஏற்றுக்குங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு கருத்துக்கு நீங்கள் எதிர்கருத்து வைக்கும்போது, தமிழ் ரொம்ப அழகான மொழி, ரொம்ப பண்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும் போது இந்த சமூகம் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், இங்கே எந்த சண்டையும் எந்த விவாதமும் இவ்வளோ அருவருப்பாக தெரிய ஆரம்பிக்காது. அப்போ இந்த விவாதங்கள் வந்து சூப்பரான இடத்துக்கு போகும். உங்கள் பக்கம் நியாயம் இருக்க நியாயமும் புரியும், என் பக்கம் இருக்க நியாயமும் புரியும். அதனால் ரொம்ப நான் ஆசைப்படுறது, நடக்கிற விவாதங்கள் வந்து ரொம்ப பண்பட்ட மொழியால், பண்பட்ட வார்த்தைகளால், பண்பட்ட புரிதலால் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார், நீங்கள் எடுத்த படத்தில் பார்ட் 2 எடுக்கணும்னு நினச்சிருக்கீங்களான்னு விஜய் கேட்டிருக்காங்க. பார்ட் 2 எல்லா படத்தையும் எடுக்கலாம். பார்ட் 2 பையன் பட் வாழையை எடுக்கிற பிளான் வச்சுருக்கேன். வாழையை வந்து நான் வந்து பார்ட் 2 மட்டும் இல்லை, அது பார்ட் 6 வரைக்கும் ஒரு பிளான் இருக்குது. நான் வந்து டைரக்டராக வரைக்கும் என்னோடய ட்ராவல் எடுக்கணும்னு ஒரு பிளான் இருக்குது. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.